குட் மார்னிங். குட் மார்னிங். நீ எப்போ வந்த? காலையில உங்களுக்கு முன்னாடியே எழுந்து ஜாகிங் வந்துட்டேன். காலையில உங்களை தேடினேன், காணோம். நீங்க நேத்து போன அதே ரோட்ல போகலையா? இந்த பக்கம் ஒரு சூப்பர் பார்க் இருக்கு, நான் அங்கதான் போறேன். வாங்க. எங்க ஏரியாவை விட இந்த ஏரியா நல்லா இருக்கு. ரோடும் பெருசா இருக்கு, வண்டிலாம் கூட குறைவா தான் வருது. பீஸ்ஃபுல்லா ஜாகிங் போக முடியுது. இன்னைக்குன்னு இவ்ளோ வேகமா நடக்கிறீங்க? அம்மா அப்பாவும் மதியம் தான் இன்னைக்கு வாக்கிங் போனாங்க போல. அவங்கடா வாக்கிங் போனா, இன்னும் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா. ரூம் கதவு கூட இன்னும் திறக்கல. நேத்து போட்ட போட்ல அடங்கிட்டா போல. காலேஜ் காச்சம் போவாளான்னு கூட தெரியல. என்னங்க என்னாச்சுங்க? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் பா. நீ எப்ப வாக்கிங் போன? நான் சீக்கிரமே போயிட்டேன். எல்லாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டேன். சீக்கிரமா போயிட்டாலாமே. நீ பாத்தியா மலர் இவ போனத? நான் பாக்கல அத்தை. திரும்பி வரும்போது தெருவுல அவளை பார்த்தேன். ஓடி முடிச்சு மூச்சு வாங்கிட்டு வந்தா. என் கூடவே நடந்து நேரா வீட்டுக்கு வந்து தெருமுனையில இருந்து இங்க வர்ற வரைக்கும் அவ கூட வந்தது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? உடம்பெல்லாம் திமிரு. மாப்பிள கோவிச்சுட்டாலும் பரவாயில்ல, நீ அவங்க அப்பா அப்பாவுக்கு போன் பண்ணி உடனே வர, இப்பவே வர சொல்லு. அப்பா நல்லா இருக்கே மதி. அப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? இப்போ ஓகேவா இருக்குமா? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உன் அத்தையும் மாமாவும் தான் போன் பண்ணி வர சொன்னாங்க. அப்பா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்லப்பா. இப்போ எதுக்காக இவங்க இங்க வர சொன்னீங்க? நீ ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் இவங்கள வர சொல்றோம்? ஒன்னு சொன்னா கேக்குறது இல்லங்க, எதிர்த்து எதிர்த்து பேசுறா. நம்ம வீட்டுக்குன்னு சில பழக்க வழக்கங்க இருக்குன்னு சொன்னா கேக்குறது இல்ல. குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோன்னு சொன்னா பெரிய மனுஷி மாமியார்னு கூட பாக்காம ஏகிட்டே சண்டைக்கு நிக்கிறா. உங்க பொண்ண நீங்க எப்படி வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப கட்டுக்கோப்பான வீடு. எங்க வீட்டுக்கு வந்த மருமகளும் அப்படித்தான் இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். மறுபடியும் என்ன மாமா? பிரச்சனை தான் மாப்பிள. எதையுமே கேக்குறது இல்ல. என்ன சொன்னாலும் எடுத்து எடுத்து பேசுறா. யாரையும் மதிக்க மாட்டேங்கிறா. இதுக்காகவா அவங்கள வர சொன்னீங்க? நான் தான் பேசிக்கிறேன்னு சொன்னேன்ல. வாழ வந்த இடத்துல பொண்ணு எந்த லட்சணத்துல இருக்கான்னு பெத்தவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா மாப்பிள? அத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி வளர்த்திருப்பாங்க. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். சுரேஷோட வேலை விஷயத்தை பத்தி கூட பேசலாம்னு நினைச்சேன் மாப்பிள. ஏற்கனவே இத பத்தி நான் அவர்கிட்ட பேசிருக்கேன். அது ஒண்ணு இல்ல ராமு, சுரேஷோட வேலை போனதுக்கு உங்க பொண்ணு தான் காரணம். உங்க பொண்ணு நினைச்சா திரும்ப சுரேஷுக்கு வேலை கிடைக்கும். ஆனா உங்க பொண்ணு தான் நினைக்க மாட்டேங்கிறா. உங்க மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கணுமா வேணாம், நீங்களே முடிவு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. கட்டி கொடுத்த வீட்ல பொண்ண வயிறார புகழ்றத கேட்க ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதாவது சொல்லிட போறேன். அவங்க என் மேல சொல்ற கம்ப்ளைண்ட் நினைச்சு நீ வருத்தப்படாத. கல்யாணமான 3வது நாளே உடம்பு சரியில்லாத அப்பாவை கம்ப்ளைண்ட்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல. இப்படி ஒரு வீட்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமேனு நீ தான் வருத்தப்படணும். மதி, இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு, அதனால மட்டுமே எதுவுமே சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன்ப்பா. என்ன அதிகமா பேச வைக்காதீங்க. வாக்கிங் போக கூடாதுன்னு சொல்றாங்கம்மா, நடக்கிறது ஒரு குத்தமா? எங்களுக்கு அவமானமா இருக்குடி. உங்களை யாரு கிளம்பி வந்து இங்க அவமானப்பட சொன்னது? வர முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அவங்க போன் பண்ணி கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிட்டாலும் வர முடியாதுன்னு சொல்லிருங்க. இங்க ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன். மாப்பிளோட வேலை திரும்ப கிடைக்கும்னா அதுக்கு நீ ஏதாவது பண்ணலாமா? மாப்பிள்ள வேலைக்கு போனா அது உனக்கு தானே நல்லது. நான் நினைச்சாலும் அவருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியாது. டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு, அதுல நான் என்ன பண்ண முடியும்? தங்கராஜ் சார் வேற மாதிரி இல்ல சொல்றாரு. நீ என்ன சொல்லணுமோ அதை எழுதி ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்களா? நீ போய் நின்னா மட்டும் போதுமா? அவங்க கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லன்னு சொன்னாலே மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடுமா? அப்படி எல்லாம் நடக்காதுப்பா. சொல்ற இடத்துக்கு போய் நிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி நீங்க தள்ளி விட்டுட்டீங்கல்ல, இனிமே பண்ண வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். இப்படி ஓடி வந்து நிக்காதீங்க. யாராவது போன் பண்ணி கூப்பிட்டா நான் சொல்ற மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனிமே உங்க பாடு அவ பாடுன்னு சொல்லிருங்க. எங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிருங்க. அங்க இருந்து கிளம்பி வந்து நீங்க இங்க பேசுறதுல எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல மதி, நாங்க வேற எதுவும் உன்கிட்ட சொல்லல. வேலை விஷயமா மட்டும் ஏதாச்சும் பண்ண ஒரே ஒரு தடவை எனக்காக போய் நின்னுட்டு மட்டும் வாமா. அப்பாவுக்காக இதை செய்ய அவசரமா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறோம் நீ நினைக்கிறியா? உன்னை நினைச்சு நாங்க வருத்தப்படாத நாளே இல்ல. நீ நல்லா இருக்கணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்ல. இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. எல்லாம் செட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு தடவை உங்க சொல்ற மாதிரி செய்யமா. மாப்பிளைக்கு வேலை கிடைச்சதும் உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம். யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டோம். நாங்களும் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டோம். அவ அம்மா அப்பா பேசினா ஒத்துக்குவாளா? கண்டிப்பா ஒத்துப்பாத்த. பெத்தவங்க பேச்ச கேட்காத பிள்ளைங்க யாரு இருக்கா? அதெல்லாம் மத்த பிள்ளைங்க மாதிரி தான் இவ இல்லையே. அம்மா அப்பாவையே எடுத்துரிஞ்சு பேசினாலும் பேசுவா. ஏ மலரு, நீ சுரேஷ் வேலை விஷயமா மதிக்கிட்ட பேசுனியா? நான் பேசல அத்தை. நான் என்ன பேச முடியும்? நீ பேசு மலரு. எது சரி எது தப்புன்னு எடுத்து சொல்லு அவளுக்கு. அவ நினைச்சா சுரேஷ்க்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும்னு அவளுக்கு புரியவே. இத பாருமா, உன் அத்தை சொல்றதும் சரிதான். நீ பேசுமா, நீ சொன்னா அவ கேப்பா. உங்ககிட்ட மட்டும்தான் இந்த வீட்லயே அவ நல்லா பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியா மாமா? ஆமா மாப்பிள, இவளும் அவளும் தான் எந்நேரமும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காளுங்க. 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்காளுங்க. அனி, கம்ப்ளைண்ட் எல்லாம் அவ வாபஸ் வாங்க வேண்டுமா? என்கொயரிக்கு மட்டும் அவ என் கூட வந்து நின்னா போதும். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க சேர்ந்து வாழ போறோம்னு சொன்னா போதும். அதை மட்டும் செய்ய சொல்லுங்க நீ ப்ளீஸ். என்னால முடிஞ்சதை நான் பேசி பார்த்துட்டேன். எதுவும் பாசிட்டிவா நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்த மதியே எனக்காக வந்து நின்னா அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். பேசுங்க நீ ப்ளீஸ். வேற வழி இல்ல, என்னால முடியாதுன்னா இல்ல. மேல இடத்துல இருந்து பிரஷர் போட முடியும், ஆனா அது கழுத்தை சுத்தி மூக்க தொடுற கதையா இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியான வழி. அந்த பொண்ணு வந்து நின்னா போதும், சுரேஷுக்கு வேலை கிடைச்சிடும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? உன் தம்பி வேலையை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இவ வேலைக்கு மறுபடியும் போகணும்னு உனக்கு ஆசை இல்லையா? மலரு, உன்னால
சுரேஷுக்கு வேலை கிடைக்கும்னா நீ பேசி பாரு. நான் என்னங்க போய் பேசுறது? நான் பேசுறது பிடிக்காம அவ என் கூட பேசுறத நிறுத்திட்டானா? பேசி பாரு. சும்மா போய் நிக்க முடியுமா?